ராமநாதபுரத்தை அடுத்த லாந்தை ரயில்வே பாலத்தை மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளதால் 5 கிராமங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? விவரம் என்ன? நிச்சயமா வணக்கம் மகிழா. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாகவே பலத்த மழையானது வெளுத்து வாங்கியது. குறிப்பாக ராமநாதபுரத்தை அடுத்த லாந்தை, தாமரைக்குடி, சின்ன தாமரைக்குடி, பெரிய தாமரைக்குடி, அதே போல கண்ணண்டை உள்ளிட்ட 5 கிராம மக்கள் அந்த நகர்ச்சாலையிலிருந்து கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரே வழியாக இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்க பாதையை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக அந்த கிராம மக்கள் ரயில்வே கேட்டை கடந்து செல்ல முடியாமல் அந்த கிராமங்களுக்குள்ளேயே முடங்கு சூழலானது நிலவி வருகிறது. இதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் அந்த மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான துரித பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த கிராம மக்கள் விடுத்துள்ளனர். மேலும் இந்த தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு மழைநீர் தொடர்ந்து தேங்கி வருவதால் அந்த 5 கிராமங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த கிராமங்களுக்குள்ளேயே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் மும்முரம் காட்ட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.